கேன் யூ எக்ஸ்பிளைன் த எஸ்தெட்டிக்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்? இம்பர்ஃபெக்ஷன் தான் நாம. பட் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்ங்கிறதே எனக்கு தெரியாது, உடன்பாடு இல்லை. ஏன்னா எது பர்ஃபெக்ட் எது இம்பர்ஃபெக்ட்ங்கிறது எங்கேயோ நம்ம ஜட்ஜிங் லெவல்ல இருக்கோம். அப்போ பெர்ஃபெக்ஷன் எக்ஸலன்ட் இருக்கும் நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போவதுதான் என்னுடைய வேலை. இருக்கும் நிலை எப்படி வந்ததுன்னு ஆராய்ஞ்சோம்னா என் முன்னோர்கள்கிட்ட போனோம். நான் இல்லை, உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் வெளிப்புற அழுத்தத்தை தருகிறது, ஜட்ஜ்மெண்ட்டை தருதுங்கிறதுனால பெர்ஃபெக்ஷன் மேலே உங்களுக்கு பெரும் அபிப்பிராயம் இல்லை பர்ஃபெக்ஷன் மேலே அபிப்பிராயம் உண்டு. ஆனால் அது சாஸ்வதமான ஒரு விஷயமா இருக்கவே முடியாது. அது நிரந்தரமாக பர்ஃபெக்ட் இது எல்லாரும் யூஸ் பண்ணலாங்கிறது அது ஃபிலாசபி கூட பர்ஃபெக்டா இருக்க முடியாது. அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எந்த புத்தகமும் திருத்தி எழுத வேண்டாம், இம்ப்ரூவ் பண்ணி எழுதணும். திருத்தி எழுதினா அது ஒரு விதமான திருட்டுத்தனம். அது அப்போ நீங்க பிலாசபி என்பதும் அது எவால்வேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிலாசபி எவால்வ் ஆகும், சயின்ஸ் எவால்வ் ஆகும், கலை எவால்வ் ஆகும், மனிதனே எவால்வ் ஆகும். இப்போ என்னன்னா எவால்வ்மெண்ட்ல என்னென்ன புரிதல்ல இன்னும் எவால்வ்மெண்ட் வரும். இப்போ அன்றாடம் கையை ஊனி உட்கார்ந்தபடி நடப்பதற்கு பயிற்சி பெறுங்கள். அதை விட பெரிய எக்ஸசைஸ் கிடையாது. ஏன்னா அங்க இருந்து தான் வந்தீங்க நீங்க. ஓ ஓகே. அதை இப்போ ஒரு கலை மாதிரி பரதநாட்டியம் மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காரு ஒருத்தர். பரதநாட்டியத்திலே அது இருக்கிறதாக நான் நம்புகிறேன். ஓகே. யோகாவுக்கும் பரதநாட்டியத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே நம்மளையும் பார்த்துக்கணும், கலையையும் வளர்க்கணும். அதிலிருந்து வந்தது தான் இந்த ஐடியா. அது மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஏன் போய் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுறீங்க? படத்தின் பெயரை குறிப்பிட்டா தயாரித்தவர்களுக்கு வருத்தப்படுறேன். வழக்கமா எங்க கம்பெனி ஏவிஎம்ங்கிறதுனால நான் சகலகலாதான் மட்டும்தான் உதாரணமா சொல்லுவேன். வேற யாரையும் சொல்லிட்டா நம்ம அவங்க சங்கட வர வாய்ப்பு இருக்கு. பட் இவங்க வருத்தப்பட மாட்டாங்க, ஏன்னா இவங்க பராசக்தி எடுத்துவாங்க. புரியுதுங்களா? என்ன மாதிரியே தான் அவங்களும் எனக்கு முன்னோடிகள்.